ஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. கற்பக விநாயகம் பஜே மகா கணபதிம் வள்ளி தேவசேனா காந்தஸ்வரணம். ஜெய் ஜெய் சுப்பிரமணியோ சிற்றவேசா சிவசிதம்பரம். நம சிவகாமியை ஜெகதம்பிகே சாரதா பீடநிலையே ஜெகதம்பிகே உத்ரகாலியம்பிகா பீடநிலையே ஜெகதம்பிகே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் எது அப்படின்னு பார்த்தா, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் அக்கரை கோட்டகம் ஊராட்சியிலே பன்னியூர் என்ற கிராமத்திலே எழுந்து அருள்பாலித்து வரக்கூடிய அருள்மிகு மணவாள ஐயனார் உடனுரை மலுக்கன் சுவாமி ஆலயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தில் விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா ஐயனார் ஆலயங்களிலேயும் எல்லா சாஸ்தா ஆலயங்களிலேயும் சுவாமி, அதாவது 70% சுவாமி பூர்ணா புஷ்கலா என்று இரு மனைவியோடு அருள்பாலிக்கிறாங்க. ஆனால் நம்ம மணவாள சுவாமி ஆலயத்திலே பாலசாஸ்தாவாக சுவாமி அதி அற்புதமாக ஒரு கையில் சாட்டையும் ஒரு கையை கீழே தொங்க விட்டபடியும் அருமையாக அமர்ந்த திருக்கோலத்தில் சுவாமி அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்தில் மேலும் விசேஷமான ஒன்று அப்படின்னா, இந்த கலியுகத்தில் இப்போ தேவையில்லாத விஷயம் அப்படின்னா மது. அப்படிப்பட்ட மதுவை ஒழிக்கக்கூடிய சுவாமியாக இன்றைக்கி இந்த சுவாமி இருக்கிறார். தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய சாஸ்தாவாக, தர்ம சாஸ்தாவாக நமது சுவாமி எழுந்து அருள்பாலிக்கிறார். இந்த ஆலயத்தில் குடிகாரவங்க, அதாவது தண்ணி அடிக்கிறவங்க, மது பிரியர்கள்லாம் நான் இனிமே இந்த மதுவை தொடமாட்டேன் 6 மாத காலத்திற்கு அப்படின்னு சொல்லி 6 மாதத்திற்கு 1 மாதத்திற்கு அவங்களால எவ்வளோ நாளைக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி சொல்லி சத்தியம் பண்ணி சுவாமிகிட்டேருந்து ஒரு கயிறு மந்திரிச்சு கட்டப்படுது. அப்படி அவங்க அந்த கயிறை கட்டிட்டு போயிட்டா அவங்க அந்த வாழ்க்கையில் மதுவையே தொடமாட்டாங்க அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய பூர்ண நம்பிக்கை. ஒரு நாளைக்கு ஒரு 50லேருந்து 60 பேர் கூட இந்த மாதிரி மது பிரியர்கள் கயிறு கட்டிட்டு போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்னொரு விசேஷமான விஷயம் என்னென்னா, கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் இங்கே சுவாமிகிட்ட திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அப்படி வேண்டிக்கிட்டு கல்யாணம் ஆனவங்க மணவாள ஐயனாருக்கு சந்தன காப்பு சாத்தி அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொள்கிறார்கள். சுவாமி இங்கே மணவாள சாஸ்தா அப்படின்னு, அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய சாஸ்தாவாக இருக்கிறதுனால இந்த சாஸ்தாவுக்கு ரொம்ப விசேஷம். கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஏவல் பில்லி சூன்யம் செய்வனை போன்ற கோளாறுகளால் அவஸ்தைப்படுறவங்க இந்த சாஸ்தாவுக்கு திங்கட்கிழமை தோறும் சாஸ்தாவுக்கும் இங்கே உள்ள மலுக்கன் சுவாமிக்கும் அர்ச்சனை செய்து தந்தாங்கன்னா அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி 5 வாரம் 7 வாரம் 9 வாரம் அப்படின்னு இங்கே வாரம் போட்டு கொடுப்பாங்க. அப்படி அந்த வாரத்தில் அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய ஏவல் பில்லி சூன்யங்கள்லாம் நீங்கும். இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷமான நாட்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாரத்தில் 2 நாட்கள் திங்கள் வெள்ளி. மற்றபடி வாரத்தில் 7 நாட்களும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். ஆனால் திங்கள் வெள்ளி அப்படிங்க உள்ள ஃபுல் டைம் ஆலயம் எப்பயுமே திறந்துருக்கும். காலைல 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இங்கே நடக்கக்கூடிய ஆச்சரியங்களை வாயால் சொல்லி மாளாது. அந்த மாதிரி எத்தனையோ பேய் பிடித்தவர்கள், செய்வனையால் கைகால் முடமானவர்கள், இந்த மாதிரிலாம் வர்றவங்க முதல் வாரம் வருவாங்க, மறுவாரம் வருவாங்க, 3வது வாரம் வரக்குள்ளே நடக்க முடியாதவங்க கூட ஏந்திரிச்சு நடந்து போன விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. ஒரு ஆடு காணா போயிடுத்து, மாடு காணா போயிடுத்து, இல்லை ஏதோ ஒரு பொருள் திருடு போயிடுது அப்படின்னா இந்த சுவாமிகிட்ட சீட்டு எழுதி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, மனு மாதிரி சீட்டு எழுதி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த சீட்டை எடுத்து இங்கே உள்ள குதிரை காலில் கட்டிட்டு போயிட்டா எண்ணி 30 நாட்களில் அந்த பொருள், காணா போன பொருள் திரும்பி வந்துடும். அப்படி அந்த பொருள் விற்கப்பட்டிருந்தாலோ இல்லை வேறு எதுவும் முறையில் அழிக்கப்பட்டிருந்தாலோ இந்த பொருளை எடுத்தவங்களுக்கான தக்க தண்டனைகள் கிடைக்கப்படும் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ஒரு விசேஷமான நம்பிக்கை. அப்படி தண்டனை கிடைத்தவங்க, பொருள் திருப்பி கிடைச்சவங்க, இவங்கெல்லாம் இந்த கோயிலில் இந்த சாஸ்தாவுக்கும் மலுக்கன் சுவாமிக்கும் சிறப்பான முறையிலே அபிஷேக ஆராதனைகள்லாம் செஞ்சு வழிபடுறது
இன்றைக்கும் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த ஆலயத்தில் நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லாத தம்பதிகள்லாம், அதாவது 5 வருடம், 7 வருடம், 10 வருடம், 20 வருடம் குழந்தை இல்லாத தம்பதிகள்லாம் இந்த ஆலயத்தில் வந்து மலுக்கன் சுவாமிக்கும் மணவாள ஐயனாருக்கும் சிறப்பு அபிஷேகங்கள்லாம் செய்து அவர்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி, இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை வாரிசு வேணும், எங்கள் வம்சம் விளங்கணும் அப்படின்னு சுவாமிகிட்ட கண்ணீர் மல்க மடியேந்தி கேட்டால் சுவாமி வந்து தட்டாமல் வரம் கொடுக்கும் ஒரு தயாபரனாக விளங்கி நம்ம மணவாள ஐயனாரும் மலுக்க சுவாமியும் அவங்களுக்கு குழந்தை வரம் அருளுறாங்க அப்படிங்கிறது இங்கே ஒரு நிதர்சனமான உண்மை. எத்தனையோ பேர் 18 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் இங்கே வந்து இது மாதிரி எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு சாமி திருவருளால் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கோயிலை பற்றின சிறப்புகளை இப்போ நான் சொல்லிட்டேன். இதோட சாட்சி ஒவ்வொருத்தவங்களும் வந்து சொல்ல வச்சு நான் அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிவிட்றேன். சாட்சின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, என் வீட்டுக்கார் வந்து தண்ணி அடிக்கிற பழக்கத்தை விடுபட்டுட்டார், இந்த மாதிரி நிறைய சாட்சிகள் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிவிட்றேன். சுவாமி வந்து இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியது 3 தெய்வங்கள் சொல்லுவாங்க. 1 சாஸ்தா, 2 கணபதி, 3 காளி. கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த சாஸ்தா இங்கே மலுக்கன் என்ற திருநாமத்திலும் விளங்குகிறார். இந்த சுவாமியோட திருக்கோலத்தை வந்து பார்க்குறதுக்கே இந்த ஆலயத்துக்கு வரணும்னாலே நமக்கு முதல்ல நல்ல நேரம் அப்படிங்கிறது வரணும். இங்கே ஒன்றுமே கிடையாது, எதுவும் கிடையாது. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதி மட்டும்தான் இங்கே பிரசாதம். அந்த விபூதி எடுத்து போட்டால் எப்பேற்பட்ட பேயாக இருந்தாலும் பிசாசாக இருந்தாலும் ஒரு நொடி, எவ்வளோ புத்தி சுவாதீனங்கள் இல்லாதவங்கள்லாம் வந்து ஒரு நொடியில் இங்கே சரியாகி போன சம்பவங்கள்லாம் இருக்குது. உயிருக்கு போராடுற நிலையில் தொண்டைக்கும் வாய்க்கெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். அவங்கெல்லாம் இங்கே வந்து இந்த சுவாமியோட விபூதியை கரைச்சி ஊற்றணுன்னு தெளிவாகி போவாங்க. இங்கே இன்னும் மேலும் ஒரு விசேஷம் என்னென்னா, யாராவது உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருந்தாங்கன்னா, நான் உயிருக்கு உயிர் உனக்கு விடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சுவாமிக்கு கிடா வேண்டி விடுறது ரொம்ப பெரிய விஷயம். சுவாமி வந்து அவங்களோட உயிரை காவந்து பண்ணி விட்டோன்னே அவங்க மாதிரியே ஒரு கிடா வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு தானமாக கோயிலுக்கு விட்டுட்டு போவாங்க. இந்த கோயிலில் மேலும் ஒரு விசேஷம் என்னென்னா, உயிர்குதிரை, தமிழகத்திலே உயிர்குதிரை நடமாடக்கூடிய ஒரே ஆலயம் நமது மலுக்கன் சுவாமி ஆலயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஒருத்தர் வேண்டுதலுக்காக குதிரை வாங்கி விட்டாங்க. இன்றைக்கி 5-6 குதிரை இருக்குது. நம்ம சுவாமி ஆலயத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் உயிர்குதிரை வளர்ப்பு கோயில்களில் கிடையாது. அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஆக்சிடெண்ட்டில் கை போயிருக்கும், கால் போயிருக்கும், உயிருக்கான நிலைமைகள்லாம் போயிருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த சுவாமிகிட்ட கோயிலுக்கு வரணும்னு கூட தேவையில்லை, அந்த இடத்துல இருந்துகிட்டே சுவாமி இந்த மாதிரி என் பிள்ளைய காவந்து பண்ணி கொடு, என் பிள்ளைக்கு கையை கொடு, காலை கொடு, உனக்கு நான் கை மாதிரி முதல்ல எடுத்துகிட்டு வரேன், கால் மாதிரி முதல்ல எடுத்துகிட்டு வரேன், உருவத்துக்கு உருவம் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க.